தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே தற்போது அரசியல் கட்சிகள் அதிரடியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வாரம் கூட இல்ல. ஆகையால தமிழகத்துல அதிரடியாக பல சம்பவங்களுமே அரங்கேறி வருது. குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக அடுத்த முறை ஆட்சியில இருப்போமோ இருக்க மாட்டோமோ அப்படின்ற அச்சத்தை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கிட்டாங்க. ஆகையால பொதுமக்கள், பிரபலங்கள் அப்படின்னு அனைவரையுமே ஒன்று திரட்டி திமுகவிற்காக வாக்கு சேகரிக்கவுமே வச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில திமுக புதிதாக ஒரு சம்பவம் ஒன்று பண்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு சில முக்கிய பிரபலங்களை அவங்களுடைய இல்லத்திலேயே சென்று வாக்கு சேகரிக்கிறாங்க. இந்த விஷயம் ரொம்பவே பிரபலமாகுது. ஆகையால திமுகவிற்கு நல்ல பப்ளிசிட்டியுமே கிடைக்குது. அந்த வகையில சமீபத்துல பாத்தீங்கன்னா, திமுக மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடிகரும் பிரபல காற்பந்தய வீரருமான நடிகர் அஜித்குமார் அவர்களை சந்தித்து திமுகவிற்காக வாக்குமே சேகரித்திருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா, அஜித் தாண்டி பல முக்கிய பிரபலங்களையுமே நேர்ல சந்திக்க இருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்படி தொடர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக அதிரடியாக வேலை பண்ணிட்டும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துல உள்ள மூலை முடுக்கெல்லாம் சென்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த 2 கட்சியில ஏதோ ஒரு கட்சி தான் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்றது மக்களுமே நம்புறாங்க. சோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.